ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம எந்த ஒரு பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய சிபில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ஸோ ஒரு சிலருக்கு லோன் எலிஜிபிள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடையாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அதர்வைஸ் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதர்வைஸ் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணியும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கேஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரு சின்ன அமௌண்ட் லோனாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க லெவல் அப் லோன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங், அதாவது இனிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சமாக 5000 வரைக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சேம் டைம் இந்த லெவல் அப் ஆப்ஷனில் நீங்கள் ஒன்ஸ் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 30,000 வரையிலும் கூட எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எலிஜிபிளாக கிடைச்சாலுமே உங்களுக்கு 6 மந்த் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் இந்த அப்ளிகேஷனில் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 28.8%லேருந்து அதிகபட்சமாக 99.7% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2.4% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 0 to 12% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் ரியல் டைமில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் கவனிச்சு பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே லெவல் அப் லோன் ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா போதுமானது. இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் கேஷ் லோன் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் காமனாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தாலுமே ஒரு 2000 ரூபீஸ் அப்படிங்கிறது பேசிக்காக எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம பேரூபிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது பர்சனல் லோன் ஆப்ஷனில் எலிஜிபிள் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 35% per annum அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 80 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரையிலும் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இன்கம் எபோவ் 9,000 அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கக்கூடிய சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லைனா சேலரி ஸ்லிப்பையோ சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லோன் அமௌண்ட்டை கூட எலிஜிபிள் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பொதுவாக காமனாக அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஒரு 1300 ரூபாய்க்கு மேலே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த அப்ரூவல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். அண்ட் அப்ரூவல் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் கூட இருக்குது. ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் மூணாவது நம்ம எம்பாக்கெட் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன்லையுமே அதிகபட்சமாக 50,000 வரையிலும் தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்கிறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 200 ரூபாய் ப்ளஸ் 18% GST அப்படிங்கிறதும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 142% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கவும் நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே சமயத்தில் 9,000க்கு மேலே உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சேலரிடு பர்சனோ நான் சேலரிடு பர்சனோ இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. இதுலையும் முன்ன பார்த்தா அந்த அப்ளிகேஷன் மாதிரி தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்
டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். அந்த விதத்தில் இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக தான் சப்மிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சேலரிடு பர்சனாக இருந்தால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே அப்ளை பண்ணக்கூடிய அதிகப்படியான நபர்களுக்கு ஒரு 2000க்கு மேலே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இதை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. அதர்வைஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.